செண்பக மொக்கு 50 கிராம், தாமரை இதழ் 50 கிராம், செம்பருத்தி இதழ் 50 கிராம், அப்புறம் மிளகு 50 கிராம். இது எல்லாத்தையுமே நிழலில் உலர்த்தி வச்சுக்கணும். இந்த நல்லெண்ணெயை முதல்ல நல்லெண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த கரிசலாங்கண்ணி சாறை வந்து அதில் போட்டு நல்லா கொதி வந்த பிறகு அந்த மற்ற இதழ்கள் எல்லாமே ரோஜா இதழ், செம்பருத்தி இதழ் எல்லாத்தையும் போட்டு காய்ச்சும் போது அந்த சாறு வந்து அந்த எண்ணெயோடு கலந்து அது கலர் மாறி ரொம்ப முருகவும் கூடாது. அந்த சாறு வந்து ஆவியாக, அதாவது சாறு வந்து அந்த நல்லெண்ணெயில் கலக்கிறதுக்கு முன்னாடியும் எடுத்துடக்கூடாது. சரியான பக்குவத்தில் எடுத்து இந்த தைலமாக காய்ச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை இதை எண்ணெய் தேய்ச்சிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி தலைமுழுகலாக தான் இதை பயன்படுத்தணும். இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி தைலத்தை அன்றைக்கி தலை முழுகணும் அப்படின்னா அன்றைக்கி வந்து புளி வந்து நிறையா சேர்த்துக்காமல் இருந்தால் ரொம்ப நல்லது. கப உடப்புக்காரங்களும் வாத உடப்புக்காரங்களும் இந்த தைலத்தை தேய்ச்சி முழுகிறதுக்கு முன்னாடி சித்த மருத்துவர் அன்றைக்கி ஒரு ஆலோசனை பெற்று செய்யும் போது மட்டும்தான். ஏன்னா இந்த தைலம் வந்து முக்கியமாக நம்ம உடல் வந்து